ஆற்றங்கரை வேலவனுக்கு தனித்துவமும் தொன்மையும் வரலாறும் கொண்ட மரபு சாராத முருக வழிபாட்டுக்குரிய திருத்தலத்தினுடைய வீதி எல்லாம் இங்க ஒரு பெரிய தேர்வு ராணுவத்தினரால் எரிக்கப்பட்டு 1981ஆம் ஆண்டு எந்நிதியும் தருகிற செல்வச்சன்னதியானுடைய இந்த கோயிலில் நான் இருக்கிறோம். ஆற்றங்கரை வேலவனுக்கு இன்றைய நாளில் தேர் திருவிழா. ஏற்கனவே நான் கொடியேற்றம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் போட்டிருப்பேன். பல்வேறுபட்ட சிறப்புகளோடு தான் இந்த கொடியேற்றம் இருக்கும். வள்ளி கொடி முளைச்சு அதை விட கேடகத்தில் ஏற்றப்படக்கூடிய விஷயம் ஆகம மரபு சாராத முருக வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான தலமாக இந்த தலம் கொள்ளப்படுகிறது. இங்கே ஒரு பெரிய தேர் இருந்தது. இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த காலத்தில் யுத்த காலத்தில் அதெல்லாம் எரித்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சோகமான வரலாறு என்பது இந்த கோயிலை கூட இந்த ஆட்சியாளர்கள் விட்டு வைக்காத நிலைமை என்பது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி மீளெழுந்து வந்திருக்கிறான் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த வேலவன். அருள் தருகிற பல பேர் நாடி வருகிறார். நான் வரைக்குள்ள பார்த்தேன் காங்கேசந்துறையில் இருந்து அந்த பாதை வழியே நிறைய பேர் நடந்து வந்து கொண்டிருக்கணும். அதை தாண்டி நேர்த்திகள் பல்வேறுபட்ட விஷயங்களோடு இன்றைய நாளில் தேர் உற்சவம் இங்கே நிகழப்போகுது. பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கின்றது. மிக முக்கியமான விடயம் அவற்றையும் சேர்த்து தேர்னுடைய சிறப்புகளையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். முன்னுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலை 7:30க்கு பூசை எல்லாமே ஆரம்பமாகும் அப்படிப்பட்ட சொல்லியிருந்தார்கள். நிறைய பேர் நேர்த்திகளோடு கோவில் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் தேர்னுடைய சிறப்புகள் இணைய விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். 3 தேர்கள் இந்த பக்கமாக தயாராக இருக்கிறது. இந்த முன்னுக்கு விநாயகருக்குரியதும் பிறகு முருகனுக்குரிய இந்த தேர்கள் எல்லாமே இந்த பக்கமாக இருக்கிறது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இந்த காணொலியில் கருத்துக்களை சொல்லுங்கள். சன்னதியானுடைய தேர் திருவிழாவை தவறவர்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை அனுப்பி வைங்க. உள்ள பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே 3 தேர்களும் இதில் விநாயகருக்குரிய தேர், அதே மாதிரி தான் இந்த தேர்கள் மலை போல் இந்த தேங்காய்கள் இதில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடியதை நிறைய பார்ப்பீங்க. தேர் வெளிக்கிற போது இந்த பாவ வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுறது. இப்போ இந்த சன்னதியானுடைய தேர் இப்படி இருந்தாலும் இதை விட பிரம்மாண்டமான ஒரு தேர் முன்னைய காலகட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது பிறகு வர்ணராமேஸ்வரனுடைய ஒரு பாட்டில் அந்த சன்னதியான் செல்வ சன்னதியான் ஆற்றங்கரைக்கு மாறும் அந்த பாடலில் மிக தெளிவாக சொல்லப்படுற விஷயம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கள். நீ போகும் தேர் கூட தீயாச்சுதே, இந்த நிலத்தில் என்னாலும் போராச்சுதே, தாயவள் மேனியே புண்ணாச்சுதே, தமிழ் சந்ததி அழிகிற மண்ணாச்சுதே அப்படின்னு சொல்லி அந்த பாடலையும் இந்த தேரையும் சேர்த்து பொருத்தி பாருங்கள். இன்றைக்கு சன்னதியான் வரம் வரக்கூடிய இந்த தேர்கள் அவருடைய பரிவார தெய்வங்களோடு இப்போ சன்னதியான் வரக்கூடிய இந்த தேருக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். ஒரு அச்சுண்டு நான் சொன்ன பிரம்மாண்டமான ஒரு தேர் இந்த சன்னதியானுக்கு சொந்தமாக இருந்ததுன்னு சொல்லி அதில் எரித்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேரினுடைய எஞ்சிய அச்சு இங்கே தான் இருக்குது. அதனுடைய விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கிறார்கள். எப்படி முந்தி சன்னதியானுடைய தேர் இந்த வீதியில் வந்தது, சன்னதி ஆலயத்தினுடைய சித்திர பெருந்தேரனுடைய வரலாறு என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு முதலாவது சித்திர தேர் 1981ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு 84ஆம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது. இந்த தேர் உலகத்தில் 2ஆவதும் இலங்கையில் முதலாவதுமான பெரிய சித்திர தேராக இருந்தது. 45 அடி உயரமானதும் 108 வெண்கல மணிகள் வெண்கல குமிழ்கள் பொருத்தப்பட்டதாக இருக்கக்கூடிய தேர் குடாநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் காரணமாக 86ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 20ஆம் தேதி ஸ்ரீலங்கா இராணுவத்தால் எரியூட்டப்பட்டு அளிக்கப்பட்டது. இங்கே காட்சிப்படுத்தப்படுகிற எரியூட்டப்பட்ட சித்திரத்தேரனுடைய அச்சு அப்படின்னு சொல்லி அது தொடர்பில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அப்போதைய ஈழநாடு பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது. இந்த தேர் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தோடு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் அந்த அச்சையை பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி அந்தளவு தூரம் சிறப்பாக இருந்திருக்கக்கூடிய இந்த தேரை கூட இந்த மோசமான பேரினவாதிகள் விட்டு வைக்கவில்லை. இருந்தாலும் கந்தன் பெரிய ஒரு ஆலயம் கொண்டு இப்போது இந்த ஆற்றங்கரையில் எழுந்து இவ்வளவு பெரிய கூட்டம் கொண்டு அருள் பாலிக்கிறான். இவ்வளவு இடர்களுக்கு பிறகும் அஞ்சல் என்று சொல்லி அபயம் கூறுகிற அந்த முகனுடைய தேருக்காக காத்திருப்போம். கோயிலில் உள்ளுக்கு பூசை வழிபாடு எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. வெளி வீதியில் பாருங்கள், இந்த மரங்களுக்கு கீழேயே தங்கி இன்றைக்கு மாத்திரமல்ல 2-3 நாளைக்கு மேலே வந்திருக்கிறோம். தங்கி வழிபட்டு தீர்த்தமெல்லாம் முடிச்சு போகிற நிறைய பேர் இருக்கிறோம். அதை விட சிறப்பான விஷயம் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் வடக்கு மாகாணம் அவர்கள் ஒரு நல்ல பணியை இதில் முன்னெடுக்கிறார்கள். காலையில் வெள்ளனை 7 மணி என்றபடியால் கோப்பி இந்த விஷயம் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனார் செல்வச்சன்னதியானுடைய ரதோற்சவ பெருவிழாவிலே இணைந்திருக்கிறோம். தொண்டமனாறு செல்வச்சன்னதி என்பது ஒரு சாதாரணமான திருத்தலம் கிடையாது. ஈழத்திலே இருக்கின்ற முருகத்தலங்களிலே தனித்துவமும் தொன்மையும் வரலாறும் கொண்ட மகத்துவமான திருத்தலம்தான் தொண்டமனாறு செல்வச்சன்னதியினுடைய முருகனுடைய திருத்தலம். இந்த திருத்தலத்தில் முருகனே கதிர்காமரை அழைத்து வந்து இந்த இடத்திலே பூசை செய்து வழிபடுமாறு கட்டளையிட்டு கதிர்காமத்தினுடைய பூசை மரபை காட்டி தோற்றம் பெற்ற திருத்தலம் என்றைக்கும் மங்காத திருப்புகளோடு பிரசித்தமான திருத்தலமாக விளங்குகிற தனித்துவம் தொண்டமனாறு செல்வச்சன்னதிக்கே உரித்துடையதாகும். இதை தவிர இந்த திருத்தலம் ஈழத்து சித்தர்கள் ஞானிகளோடு பெரும் தொடர்பு கொண்ட திருத்தலமாக செல்வச்சன்னதியானுடைய முருகன்தலம் விளங்குகிற தனித்துவம் உண்டு. எங்களுடைய ஈழத்து சித்தர்களாக இருக்கக்கூடிய யோகர் சுவாமிகள் செல்வச்சன்னதியானுடைய சூழலுடைய வாசலுக்கு வருகை தந்து மீண்டும் அவ்விடத்தில் கால் பதிக்க முடியாது என்று மீண்ட திருத்தலம். ஏனென்றால் அவர் இந்த இடத்தை பார்த்து எடுத்து எம்பினார். இந்த திருத்தலத்தினுடைய வீதியெல்லாம் ஏராளமான லிங்கங்கள் அமைந்திருக்கிறது. எனவே இதில் காலடி எடுத்து வைப்பதென்பது உண்மையிலே புனிதத்துவமுடையது என்று சொல்லி மீண்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய லிங்கம் என்னவென்றால் ஏராளமான சித்தர்கள் இந்த இடத்திலே வந்து ஆன்மார்த்த சமாதி அடைந்திருக்கிறார்கள். அந்த சமாதிக்குரிய அந்த லிங்கம்தான் இந்த இடத்திலே ஏகாந்தமாக அமைந்திருக்கின்ற அந்த தனித்துவம் மிக்க செல்வச்சன்னதியானுடைய திருத்தலத்திலே வரலாற்றினுடைய பொலிவோடு ஒரு பெரிய நெடுன்றதம் இந்த இடத்திலே அமைய பெற்றிருந்தது. இந்த திருத்தலம் 84ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது இலங்கை இராணுவத்தினரால் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்ட அந்த தேரனுடைய அச்சு இன்று வரை ஆலயத்தினுடைய அந்த தேர்முட்டியோடு பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய வரலாறு சொல்லுகிற திருத்தேர் யாழ்ப்பாணத்தினுடைய பெருந்தேர் என்று சொல்லுகிற அந்த வரலாற்று பொலிவோடு இருக்கிற அந்த திருத்தேர் இந்த திருவீதியிலே ஓடியது. அதற்கு பிற்பட்டு 2000ஆம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட அந்த காலப்பகுதியிலே மீண்டும் இந்த இடத்திலே புதிய தேர் செய்யப்பட்டு இன்றைக்கு திரிரதங்கள் பவனி வருவதற்காக காத்திருக்கின்ற அந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. இதை விட இந்த முருக வழிபாட்டினுடைய தொன்மத்திலே வேல் வைத்து வழிபடுகிற சங்க வழிபாட்டினுடைய மரபு இந்த இடத்திலே இன்று வரை மங்காது இருப்பதோடு இந்த இடத்திலே இருந்து வடக்குக்கும் தெற்குக்கும் இடையே இருக்கக்கூடிய அத்தனை முருகன் தலங்களினுடைய இணைப்பாக இந்த இடத்திலே வடக்கிலே தொண்டமனாற்றங்கரையிலே இருக்கிற சன்னதியானுடைய திருத்தலம், அதே போல அங்கே தெற்கே இருக்கக்கூடிய கதிர்காமத்தினுடைய திருத்தலம், இந்த திருத்தலங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அத்தனை முருகதலங்களினுடைய தொடர்பாக இந்த திருத்தலம் விளங்குகிற தனிச்சிறப்பு இருக்கிறது. கதிர்காமத்திலே திருவிழா தொடங்க போகிறது என்றால் சன்னதியிலே இருந்து வேல்படுவார்கள். அதே போல சன்னதியானுடைய திருவிழா தொடங்க போகிறது என்றால் கதிர்காமத்திலே இருந்து விட்ட வேல் திரும்பி வந்து ஆலயத்தை சேர்ந்து விடுகிறது. இத்தகைய தனிச்சிறப்போடு இருக்கிற அந்த அற்புதங்களோடு இந்த திருவிழா தொடங்க போகிறது என்ற பொழுது வள்ளிக்கொடி மேலே முளைத்து வருகிற அந்த வள்ளிக்கொடி முளைக்கின்ற பொழுதே செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்ற பெருவிழா ஆரம்பமாகும். அவ்வாறு ஆரம்பமாகி இருக்கின்ற அந்த சன்னதியானுடைய அந்த கொடியேற்ற பெருவிழா நடைபெற்று இன்றைக்கு சன்னதியான் ரதோற்சவம் காண்கிறான். அங்கே மௌன பூஷையோடு வாய்கட்டி அங்கு செய்கின்ற அந்த பூஷை இன்றைக்கு அந்த இந்திரனுடைய அந்த தெய்வேந்திரனுடைய அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டு பூசித்து செல்லுகிற அந்த திருத்தலமாகவே சன்னதியானுடைய திருத்தலம் விளங்குகிறது. அத்தகைய அந்த திருத்தலத்திலே இன்றைக்கு லட்சாதி பக்தர்கள் சன்னதியானிடத்திலே ஓடி வருகிற அந்த சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தாய் பசுவை நோக்கி கன்று எப்படி ஓடி வருகிறதோ அதுபோல
சன்னதியானை நோக்கி எல்லோரும் ஓடி வருகிறார்கள். இந்த பூமியிலே கால் பதித்து விட்டால் துன்பமும் வல்வினைவும் இன்னல்கள் அத்தனையும் போய் எல்லோருக்கும் முத்தி தருகின்ற வேலவனாகவே இந்த சன்னதியான் விளங்குகிறான். கந்தன் அனுபூதி பாடி அருணகிரியார் முத்தியடைந்தது போல உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடியது போல இந்த சன்னதியானுடைய சூழலிலே வருகின்ற அடியவர்களுடைய துன்பங்கள் போய் வல்வினைகள் போய் அத்தனையும் போய் இந்த இடத்திலே தன்னை மறந்து தன்னாமங்கட்டு தலைப்படுகிற அந்த அடியவர்களுடைய அந்த திருக்கூட்டத்தை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த திருக்கூட்டம் இந்த இடத்திலே இருந்து அங்கே இறைவனை வழிபடுகின்ற அல்லது இந்த இடத்திலே வருகிற பொழுதே அவர்களுடைய துன்பங்கள் போய்விடும், துயரங்கள் போய்விடும், இன்னல்கள் போய்விடும். அத்தகைய அந்த தனிச்சிறப்புடையதுதான் நல்லூரானுடைய அந்த திருச்சூழல். இதைவிட இந்த ரதோற்சவம் தேரடி என்று சொல்லுகிற பொழுது அதிலே கூட ஏராளமான பக்தி சிறப்புகள் இருக்கிறது. நாங்கள் அங்கே நல்லூருடைய தேரடி முட்டியை பார்க்கிறோம், சித்தர்களுடைய பாரம்பரியம். அதே போல இந்த சன்னதியானுடைய சூழல் தேரடி படிமுட்டி எல்லாமே சித்தர்களுடைய பாரம்பரியம். அந்த சித்து குருவருளும் திருவருளும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடமாகவே இந்த செல்வச்சன்னதியானுடைய சூழல் விளங்குகிறது. எனவே இந்த சூழலிலே ஒவ்வொருவரும் வருகை தர வேண்டும், தங்களுடைய பாதங்களை பதிக்க வேண்டும். இந்த இடத்திலே ஒரு நிமிடமாவது சரணா கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் என்ற அருணகிரிநாதர் பாடியது போல இந்த சன்னதியானுடைய சூழலிலே ஒரு நிமிடமாவது நீங்கள் ஐம்புலனை ஒடுக்கி இறந்து விடுங்கள். உங்களுடைய பிறவி பிணி துன்பங்கள் எல்லாம் போய்விடும். அத்தகைய துன்பங்களை எல்லாம் வேறறுக்க வல்ல சன்னதியானுடைய இந்த சூழலிலே இன்றைக்கு ரதோற்சவ பெருவிழாவை எல்லாம் கண்டுகளிப்பதற்காக எல்லோரும் கூடியிருக்கிறீர்கள். இந்த சன்னதியானுடைய திருவருள் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் கிட்டுவதற்கு சன்னதியானுடைய திருவருள் என்றும் நிலைத்திருக்கும். அவனுடைய பேறு என்று எல்லாம் வெல்ல இந்த வையகத்திலே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக. நான் அப்போது இந்த சாரங்களை காட்டியிருப்பேன். இவர்கள் தான் அந்த முருகன் வருகிற போது ரெண்டு பக்கமுமே அந்த பாதையை உருவாக்கி முருகனை அழைத்து வருவர்கள். உள்ளுக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆறுமுக சுவாமி ஏனையவர்கள் எல்லாருமே புறப்பாட்டுக்கு தேர் நோக்கி புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன் அந்த பக்கம் கோயிலை கேட்டால் அந்த பக்கம் பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறபடியால் இந்த பக்கத்தால் போய் ஆறுமுக பெருமானை பார்க்கலாம். உள்ளுக்கும் அண்டை பார்த்ததை விட வள்ளிக்கொடியை இப்பயும் ஏராளமானவர்கள் பார்க்கிறார்கள். இதுதான் பூவரசு மரத்தடியான் இவனுடைய தலவிருட்சம். விநாயக பெருமானோடு வளமையாக வருகிற வேல் பெருமான், அதுக்கு மேலதிகமாக ஆறுமுக சுவாமியும் 3 பேராக தேரிலே ஆரோகணிப்பதற்கு உள்ளுக்கெல்லாம் பூச வழிபாடு முடிந்ததுக்கு பிறகு உள்வீதி வலம் வந்து வெளிவீதிக்கு வரப்போகிறார்கள். தத்ரூபமான காட்சி. ஆறுமுக சாமியை பார்க்குற போது அப்படியே புல்லரிச்சு போகும். அதே மாதிரி தான் வேல் பெருமான் நல்ல அலங்காரத்தோடு தேரில் ஆரோகணிப்பதற்கு வருகிறார்.
அங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த ரம்மியமான காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆற்றங்கரை அழகனை கண்டெடுத்து கொண்டிருந்து எல்லோருக்கும் நல்ல வாழ்வளிப்பான். ஆற்றங்கரை வேலவனுக்கு இங்கே தேவாரி என்ற அன்புடைய காட்சிகளை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமாக அழகாக பெருமானை சுமந்தபடி அங்கே அறிந்தவர்கள் அங்கே பேரேறி வருகின்ற இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பெருமானுக்கு பெருமானுக்கு தங்களுக்கு தமிழ் கடவுளுக்கு ஆறுதல் பெறுவதற்காக தொண்டைவராறு செல்வச் சென்னது வடிவேலன் திருக்கோயிலை காட்சி. முருகா 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 என்று உருகாத மனமும் முருகுவல்லவா கந்தன் சேவடி நாடினாலே நிக்கதியாக இருக்க வடியவர்க்கு வரம் கொடுக்கின்ற அற்புத கந்தன் அல்லவா தொண்டைவராறு செல்வச் சென்னதியா ஆலவிலை அமுதும் அன்னமளிக்கும் கந்தனுக்கு அடியார்கள் எல்லாம் பகுதிக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அந்த பஞ்சமுக அறுசுவை தற்போது வேட்பெருமானுக்கு நடைபெற்று இன்று அடியவர்கள் பெருமானுடைய அந்த பஞ்சமுக தேங்காயை எறிந்து உடைக்க கூடாது, தலைக்கு மேலே வைத்து உடைக்க கூடாது. தேங்காய் என்பது உடைப்பதற்கு காரணம் ஆணவ மலத்தை நீக்குவதாகும், நான் என்ற அலங்காரத்தை போக்குவதாகும். இத்தகைய சிறப்புகள் பொருந்திய தேங்காய் உடைக்கின்ற காட்சியினை அங்கே பயபக்தியோடு பக்திபூர்வமாக செய்தல் வேண்டும். தேங்காய் எறிவதோ தேங்காய் உடைப்பதை பக்திபூர்வமாக அங்கே அனுஷ்டிக்க வேண்டும். எனவேதான் அடியவர்களே அதை விளங்கிக் கொண்டு தேங்காய் உடைக்கின்ற எங்களுடைய இந்து மத தத்துவத்தை விளங்கிக் கொண்டு தேங்காய் உடைக்கின்ற போது அந்த தேங்காய் உடைகின்ற போது எங்களை பிடித்திருக்கின்ற ஆணவம் கண்ணம் மாயம் பெருவும் பொலிய அத்தகைய வடக்கயிற்றை பிடித்து விழிப்பவர்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும். உண்மையிலே அந்த வடக்கயிறு பிடித்து விழிப்பதற்கு அங்கே அமைதியாக தொண்டர்களே அங்கே வரிசையாக நின்று அதனை ஆறுதலாக பிடித்திருங்கள். வடக்கயிறு ஆனது உண்மையிலே அங்கே பிடித்து இழுக்கின்ற போது அது இடம் பிடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய சிறப்பு பொருந்திய வடக்கயிற்றை பிடித்து நீங்கள் வடிவேல பெருமான் உங்களுக்கு அருள் வருவார், நல்லது செய்வார், நல்லருள் தருவார். நல்லருள் தரவே செல்வச்சென்னியான் நல்ல இடத்திலே இங்கே எழுந்தருளி ஆற்றங்கரை வேலவனாக அரண் செய்யும் வேலவனாக அற்புதங்கள் தருகின்ற வேலனாக இந்த இடத்திலே கோலோத்துக் கொண்டு இருப்பவர் பெருமான் சன்னதி வேலவ பெருமான் தீவோடு இங்கே எழுந்தருளி இருக்கின்ற சித்திரத்தோரிலே அங்கே ஏறி சித்திரத்தோரிலே இருந்து வருகின்ற நானும் நிதியும் தருவான் செல்வ சென்னியான், நானும் நிதியும் தருவான் செல்வ சென்னியான் என்று எண்ணியே வந்தேன். ஏழை நானும் வந்தது தெரியுமா வடிவேலா, நானும் கூட்டத்தோடு நான் ஓரத்தில் நின்று எழுதேன். Back.